ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் போண்டா, வாழைப்பழத்துலேருந்து நம்ம இது போண்டா. இப்போ முதல்ல நம்ம சீனியை அரைச்சி எடுத்துக்கணும். சீனியும் ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். மிக்சியில் போட்டு நல்லா இதை கொஞ்சம் மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பொடியாக. அதை ஒரு நிமிஷம் அப்படி அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல இப்போ வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும். வாழைப்பழம் நல்லா பழுத்த கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்தால் இதுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு 2 வாழைப்பழமோ ஒரு 3 வாழைப்பழமும் எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை இதில் உரித்து போட்டு, இது பெரிய வாழைப்பழம். நம்ம சின்ன வாழைப்பழம்னு சொன்னால் ஒரு 4 வாழைப்பழமோ 5 வாழைப்பழமோ எடுத்துக்கலாம். இது நல்ல பெரிய வாழைப்பழம்தால ஒரு 2-2.5 வாழைப்பழம் போட்டு வைக்கிறேன். இதை இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளணும். நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கையால் மசிக்க முடியாட்டி இதை வச்சு விஸ்கர் இருக்கு இல்லையா, இதில் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் மிக்சியில் கூட போட்டு அப்படியே ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படி அடித்து எடுத்துக்கிட்டா கூட அது நல்லா மெதுவாக வந்துடும். கட்டி இல்லாமல் நல்லா இதை நசிச்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த அரைச்ச சீனி இருக்கு இல்லையா, இந்த அரைச்ச பவுடரை போட்டுக்கொள்வோம். இதையும் போட்டு கலந்துக்கொள்வோம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதையும் நல்லபடி அப்படி அடித்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், நல்லா கூலாக நல்லா வந்துட்டு பாருங்கள், நல்லா அடிபட்டுடுச்சு இல்லையா. இப்போ கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக இதை வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுறக்கூடாது. சும்மா அப்படி ஒரு கையால் சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். அது சும்மா ஒரு ருசி தரும் உப்பு போட்டால். இப்போ இது கோதுமை மாவு. இதில் அரிசி மாவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா மைதா மாவும் கோதுமை மாவு 2ம் கலந்து போட்டுக்கலாம். இது கோதுமை மாவு பார்த்து போட்டுக்கொள்ளணும். இது எல்லாத்தையும் மாவு ஒரேடியாக போடாமல் நம்ம காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதில் இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இப்போ ஒன்றா போட்டு அப்படியே ஒட்டாமல் கொஞ்சம் தூரம் தான் போட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் ஒன்று ஒட்டிடுவோம். ஒட்டாமல் அப்படியே தூரமாக போட்டு நெருப்பை மட்டும் குறைச்சி வச்சுக்கொள்ளணும். ரொம்ப கம்மியாக வச்சா தான் இது. இல்லைன்னு சொன்னால் அந்த பாருங்க அடி பிடிக்குது பாருங்கள். போட்ட உடனேயும் அடி பிடிச்சிருக்கு, கீழே போய் அப்படியே சட்டியில் போய் ஒட்டிக்குது. அப்படி ஒட்டிக்காமல் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர மட்டும் அதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது கோல்டன் கலர். இந்த மாதிரி கலர் வந்தால் போதும். நெருப்பு மட்டும் குறைச்சி வச்சுக்கொள்ளணும். சீக்கிரம் இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால் நம்ம நெருப்பை மட்டும் குறைச்சி வச்சு தான் இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான்.